வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டிடெக்டிவ் உஜ்லவான் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் தியான் ஸ்ரீனிவாசன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர், அதாவது ஹண்ட் ஃபார் அ சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய ஒரு கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரில் கிரைம் அப்படின்றதெல்லாம் பெருசாக நடக்கிறது இல்லை. அப்படி ஏதாவது நடந்தாலும் சீக்கிரமாகவே ரிசால்வ் பண்ணப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை, நம்ம டிடெக்டிவ் உஜ்லவான் தான். இவர் சின்னதாக நிறைய கிரைம்ஸை ரிசால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் அந்த ஊரில் நடக்குது. அதுவும் ஒரே பேட்டர்னில், அதாவது ஒரு நபர் ஒரு பூகி மேன் மாதிரியான கெட்டப் போட்டுட்டு மண்டேலே அடித்து கொலைகள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டிடெக்டிவ் தடுமாறிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் புதுசாக ஊருக்குள்ளே வராரு. அவருக்கும் நம்ம டிடெக்டிவ்க்கும் ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது உண்டாகுது. ஸோ இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது யாரு, அதுக்கான காரணம் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவாக இந்த மாதிரியான சீரியல் கில்லர் மூவி அப்படின்னாலே பயங்கர சீரியஸான ஒரு மோடில் போகும்ல. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன விதம்லாம் பயங்கர ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த ஸ்டார்டிங் கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது முதற்கொண்டு ஃபன்னியாக தான் காட்டியிருப்பாங்க. பாதிக்கு மேலே தான் இந்த கதை ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம டிடெக்டிவ்க்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் இருக்கக்கூடிய ரைவல்ரி, அது ரிலேட்டடான போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இந்த கிரைமுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்ற அந்த ட்விஸ்ட் அப்படின்றது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்றதும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ட்விஸ்ட்டுமே ரொம்ப நீட்டாக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் அதுக்கான ரீசனிங் அப்படின்றதும் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஊரோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதும் ரொம்ப நீட்டாக காட்டப்பட்டிருக்கும். ஓவரால் ஒரு நீட்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தில் அந்த ஃபன் மோட்லேருந்து அந்த சீரியஸ் மோடுக்கு போகிறதுக்கான அந்த டிரான்சிஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் வேவரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கதையிலேருந்து பயங்கரமாக டீவியேட் ஆன மாதிரியான காட்சிகள் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு நீட்டான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பிளட் ஷேட் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.